ரொம்ப வேலை தேடி களைச்சு போன ஒருத்தர் பேப்பர்ல 100% கேரண்டி அப்படின்னு ஒரு ஜாப் ஆஃபரை பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே அவர் மனசு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல. அந்த வேலை ஒரு ஜூல இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ பரவாயில்ல, வேலையே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்றாரு. இந்த ஜூலையே கொரில்லாவை பாக்குறதுக்கு மிகப்பெரிய கிரௌட் வரும். ஆனா சோகம் என்னன்னா, அந்த கொரில்லா இப்ப உயிரோட இல்ல. அதோட தோலை நாங்க எடுத்து பதப்படுத்தி வச்சிருக்கிறோம். அந்த தோலை வச்சு கொரில்லா மாதிரியே வேஷம் போட்டு அதோட செல்லுல இருந்து ஜூ டைமிங் முடிகிற வரைக்கும் கொரில்லா மாதிரியே ஆக்ட் பண்ணணும். இதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. இவரோட வேலை இல்லாத பயணத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பரவாயில்ல ஏதோ ஒண்ணு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு ஒத்துக்கிறாருங்க. முத நாள் அந்த ஜூக்கி பரிவருக்கு கொரில்லா விஷயம்லாம் போட்டு கூட்டிட்டு போய் அந்த செல்லுல கொண்டு போய் விட்டுறாரு. இவரும் கொரில்லா மாதிரி நெஞ்சில் அடிக்கிறாரு, கத்துறாரு, தாவுறாரு, மரத்துக்கு மரம் தாவுறாரு, எல்லாமே பண்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து பயங்கர பெர்ஃபெக்டா அவருக்கு முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது நாள் ஜூக்கி கொரில்லா விஷயம்லாம் போட்டு அவனுக்கு தான் அந்த செல்லு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீயே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இவர் போறப்ப எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருந்ததுனால லைனோட செல்ல தான் தன்னோட செல்லுன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ள புகுந்துட்டாரு. அந்த லைன் கொரில்லாவை பார்த்த உடனே இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல உரிமிக்கிட்டே வருது. இவருக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே கீழே படுத்துட்டு கொரில்லா மூஞ்சி எல்லாம் கலட்டிட்டு மனுஷ குரல்ல ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துறாரு. அந்த சிங்கம் அவர் பக்கத்துல அப்படியே நெருங்கி வந்து அவர் காது கிட்டக்க, டேய் ரமேஷ் கத்தாதரா, நான் தான் சுரேஷ், உன்னோட ஸ்கூல் மேட்டு அப்படிங்குதான். அடப்பாவீங்களா, அப்ப நீயும் ஃபேக்கா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. நீ இதுக்கே அப்படிங்கிற, அங்க crocodile வேஷம் போட்டு உன் காலேஜ் மேட் குமரேஷ் லேக்குள்ள கிடக்குறான் அப்படின்னு சொல்லிச்சா அந்த சிங்கம். இந்த கதை ஒரு கற்பனை கதை தாங்க. ஆனா இதுக்குள்ள ஆழமான ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மகிட்ட சின்ன வயசுல இருந்தே நல்லா படிச்ச அப்படின்னா நல்ல வேலைக்கு போகலாம், சூப்பரா படிச்ச அப்படின்னா நல்ல பொசிஷன்ல பெரிய கம்பெனில வேலைக்கு போகலாம், இன்னும் பயங்கரமா படிச்சேன்னா வெளிநாட்டுக்கு போய் சூப்பரா வேலை பார்க்கலாம் அப்படின்னு வேலை அப்படின்றது மட்டுமே பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வளர்த்துட்டாங்க. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்கார்ந்து நீ வேலை பார்க்கணும்டா. அதுக்காக வேலை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஒரு வேலையை பெர்ஃபெக்டா பார்த்து அது மூலியமா கத்துக்கிட்டு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கமே. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் மாறணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை.